துலாம் ராசி அன்பர்களே, சனிப்பெயர்ச்சி பலன். துலாம் ராசிக்காரர்களுக்கு 2025 புத்தாண்டு ராஜ யோகத்தை கொடுக்கப் போகிறது. 5ஆம் வீட்டான கும்பம் ராசியில் உள்ள சனி பகவான் 6ஆம் வீடான மீனம் ராசிக்கு வருகிறார். ராசிக்கு 3, 6, 11, 12ஆம் இடங்களில் சனி இருந்தால் யோகம் என்பதால் தற்போது நடக்க உள்ள சனி பெயர்ச்சி மிகுந்த நன்மைகளை தருவதாக அமையும். திருமணம், வீடு, நிலம், வாகனம் என அனைத்து அதிர்ஷ்டங்களும் கொட்டப் போகிறது. வரும் 2025 புத்தாண்டில் மார்ச் 29ஆம் தேதி கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி அடையவுள்ளார். அஷ்டம குருவால் பல்வேறு கஷ்டங்கள், துன்பங்களால் தவித்து வந்தவர்களுக்கு பல்வேறு நல்ல பலன்களை கொடுத்து ஏற்றம் அடையச் செய்யவுள்ளார் சனி பகவான். சனிப்பெயர்ச்சியில் நல்ல பலன்களை பெறப்போகும் 5 ராசிகளில் துலாமும் ஒன்று. இந்த ஆண்டில் ராஜயோகத்தை கொடுக்கப் போகிறார் சனி பகவான். இனி உங்களை யாராலும் அடிச்சுக்கவே முடியாது. காலபுருஷனின் 7ஆம் வீடான துலாம் ராசியில் சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசியாகும். தர்மத்தின் வழி செல்வதில் ஆர்வம் கொண்ட துலாம் ராசிக்காரர்கள் சமூகத்தில் மதிப்புடன் வாழ்வார்கள். அனைவரையும் சமமாக பார்த்து இதமாக பேசும் தன்மை துலாம் ராசிக்கு உண்டு. இவர்களுக்கு ஏமாறத் தெரியுமே தவிர யாரையும் ஏமாற்றத் தெரியாது. ரியல் எஸ்டேட், ஹோட்டல் தொழில், வழக்கறிஞர்கள், நீதிபதிகள், காவலர்கள், அரசியல்வாதிகளுக்கு ஏற்றங்கள், மாற்றங்கள் உண்டாகும். மீனத்தில் உள்ள ராகு உடன் சனி சேர்வதால் நண்பர்கள் மூலமாகவோ அல்லது பெண் மூலமாகவோ பாதிப்புகள் ஏற்படலாம். ரிஷபம் ராசியில் உள்ள குரு பகவானால் இடமாற்றம் உண்டாகும். சிலர் தொழில், வியாபாரம், வேலை, கல்விக்காக வெளிநாடு செல்ல வேண்டி இருக்கும். 12ஆம் வீட்டில் உள்ள கேது பகவான் ஆனவர் ஞானம், தெளிவை போதிப்பார். கேந்திரத்துக்கும் திரிகோணத்துக்கும் அதிபதி. துலாம் ராசியில் தான் சனி பகவான் உச்சம் அடைகிறார். தொட்டவை அனைத்திலும் வெற்றி காண்பீர்கள். வெற்றி மேல் வெற்றி என்று அனைத்து நல்ல சுக பலன்களையும் பெற போகிறீர்கள். 100க்கு 200 மதிப்பெண் அனுகூலம் உண்டாகும். துலாம் ராசிக்கு 2025ஆம் ஆண்டு ஜாக்பாட்தான். பெரிய அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. வீட்டில் அனைத்து விதமான நல்ல காரியங்களும் நடக்கும். அடுத்த 2.5 ஆண்டுகள் வேலை, கடன், தொழில் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும். கடன்கள் தீரும். வியாபாரம், தொழிலில் லாபம் அதிகரிக்கும். அலுவலகத்தில் சம்பள உயர்வு. 27டன் 1 கீழ் 2 ஆண்டுகளுக்குப் பிறகு ஒரு சூப்பர் சந்தர்ப்பம் கிடைக்க போகிறது. இதுபோல ஒரு நல்ல காலம் இனி 30 ஆண்டுகளுக்குப் பிறகுதான் உங்களுக்கு கிடைக்கும். திரும்பிய பக்கமெல்லாம் வெற்றி கிட்டும். இதுவரை அஷ்டம குருவால் எந்த பக்கம் போனாலும் பிரச்சனை, அடி வாங்கியிருப்பீர்கள். 6ஆம் வீட்டின் அதிபதி 8ஆம் வீட்டுக்கு வந்து உங்களை கடும் பாதிப்புக்குள்ளாக்கி இருப்பார். துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைய தோல்விகள், வம்பு, வழக்கு, எதிரிகள், நோய், கடன் போன்ற தொல்லைகள் போன்ற பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்திருப்பீர்கள். கிரெடிட் கார்டு வைத்திருப்பவர்கள் படாத கஷ்டமே இருந்திருக்காது. நீண்ட நாட்களுக்குப் பிறகு உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்றால் அது இந்த சனிப்பெயர்ச்சிதான். 3ஆம் பாவத்தின் முதலில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வதால் இடம், வாகனம் விற்பதற்கான அமைப்பு வரும். விற்றாலும் கடனை அடைத்து அதிலும் சிறிய லாபம் பார்ப்பீர்கள். எதை விற்றாலும் அதைவிட ஆரம்பமான பொருளை வாங்குவீர்கள். குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்கும். துலாம் ராசிக்காரர்களின் மாற்று வர்க்கம், வீடு, வாகனம், மனை, அலுவலகம் என அனைத்திலும் அனுகூலம் உண்டாம். மீடியா துறைகளில் இருப்பவர்களுக்கு உண்மையான திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு வெகுநாட்களுக்குப் பிறகு அமையும். இதனை நீங்கள் புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொள்ள வேண்டும். புதனின் நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது வெளிநாட்டு தொடர்பு, அதன் மூலம் கிடைக்கும் வருமானம், உத்தியோகம், வேலைவாய்ப்பு, அங்கே சென்று வியாபாரம் செய்வது, கிரீன் கார்டு, புளூ கார்டு, முதலீட்டிற்கான லாபம், அங்கீகாரம் ஆகியன கிடைக்கப் போகிறது. அனைத்து விஷயங்களிலும் அவர்களுக்கு நல்ல பலன்களை சனி பகவான் கொடுக்கப் போகிறார். பெண்கள், செவ்வாய் கிரகம் 10ஆம் வீட்டில் உள்ளது. இதனால் கணவன் சம்பந்தப்பட்ட மற்றும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் இருக்க வேண்டும். செவ்வாய் 10ஆம் வீட்டில் அமர்ந்து 4ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பதால் சில நேரங்களில் நம்மை மீறி கோபம் ஏற்படும். யோகா, தியானம் போன்றவற்றில் ஈடுபடுத்திக் கொள்வது நன்மை பயக்கும். வீடு, நிலம், வாகனம், மனைகளை புதிதாக வாங்குவீர்கள். உணவுகளை ரசித்து ருசித்து உண்பீர்கள். சுற்றுலா செல்வீர்கள். அதே வேளையில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மூச்சு, அடி வயிறு, நுரையீரல் தொடர்பான வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது.
உங்கள் எதிர்கள் யார் என்பதை அறிந்து அவர்கள் முன்னர் முன்னேற்றுவீர்கள். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, திடீர் பதவி உயர்வுகள் உண்டாகும். சனி பகவானின் பார்வையும் பலன்களும். சனி பகவான் 3ஆம் பார்வையாக ஆயுள் ஸ்தானத்தை பார்ப்பதால் உடல் நலனில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 7ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்ப்பதால் தாம்பத்திய உறவுகளில் தற்காப்புடன் செயல்படுவது நல்லது. 3ஆம் வீட்டை 10ஆம் பார்வையாக பார்ப்பதால் சகோதர உறவுகளுடன் பிரச்சனைகள் உண்டாகும். பரிகாரம்: காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறுவில் உள்ள தர்பாரண்யேஸ்வரர் கோயிலில் உள்ள சனி பகவானை வழிபாடு செய்து நல தீர்த்தத்தில் குளித்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினால் நன்மைகள் உண்டாகும். சனி பகவானின் காயத்ரி மந்திரத்தை தினமும் 21 முறை உச்சரிப்பதன் மூலமும் உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள சிவ ஆலயத்திற்கு சென்று தானம் செய்வதன் மூலமும் வாழ்க்கையில் உண்டாகும் பிரச்சனைகள் நீங்கும்.